பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன மேடம் யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டியா? இல்லடி, இனிமேதான். நர்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சிட்டாங்களா? இப்போதான் வந்துட்டு போனாங்க. மித்து பாப்பா இன்னும் ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சரியா? மித்து பாப்பா எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும். சரியா? நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஓகேவா? உன் கூட எப்பவுமே நாங்க எல்லாருமே இருக்கோம். முக்கியமா உன் ஹிட்லர் உன் கூட தான் இருக்கான். லவ் யூ மித்து குட்டி. மித்து மித்து என்னாச்சுடி? ஏண்டி அலற? மித்து எனக்கு பயமா இருக்குடி. ப்ளீஸ் அழாதடி. எங்கேயாச்சும் வலிக்குதா? என் ஹிட்லர் என்ன இந்த அளவுக்கு விரும்புற? மித்து இது என்னடி கேள்வி? என் உயிரே என் மித்து பாப்பா நீதாண்டி. உன்னை இந்த ஆதி விரும்பாம வேற யாரடி விரும்ப போறான்? ஆனா நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்த. என் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு, அது எதையுமே என்னால நிறைவேற்ற முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்கு ஹிட்லர். மித்து எதுக்கடி இப்ப தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? பாரு மித்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நீ நானும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம்டி. இங்க பாரு மித்து, இதை நினைச்சு நீ எதையும் ஃபீல் பண்ணாதடி. எல்லாமே சீக்கிரம் சரியாகிடும். சரியா? முதல்ல அலறதை நிறுத்துடி. சத்தியமா எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. உன் வாழ்க்கையை நான் வீணடிக்கிறேன்னு. என்ன மித்து, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன்டி. நான் உயிரே வச்சிருக்கேன்டி. என்கிட்ட இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாடி? என்ன இவ்வளவு நாள் லவ் பண்ணிருக்கேன். நான் எப்படின்னு கூட உனக்கு தெரியல. அப்போ உன் மனசுல நான் உடம்புக்காக தான் உன்னை லவ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தோணி இருக்கு. அதனால தானே மறுபடியும் நீ இதை பத்தி யோசிச்சே இருக்க. சி போடி, இவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டல. ஹிட்லர் ப்ளீஸ் என்ன பாரு. சத்தியமா நான் அப்படி நினைக்கல ஹிட்லர், நினைக்கல. நீ எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி தான் நானும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் எப்படி பேசிட்டேன். சாரி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். சாரி ஹிட்லர், சாரி. முதல்ல என்ன பாரு. ஏய் ப்ளீஸ் டி, அழாதடி. சத்தியமா என்னால தாங்கிக்க முடியலடி. எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நானும் தாங்குவேன். எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவேன். என்னால முடியலடி, முடியல. ஒரு பக்கம் உனக்கு இப்படி ஆயிட்டேன்னு மனசுல ரொம்ப வலிக்குதுடி. இன்னொரு பக்கம் யார் இப்படி பண்ணிருப்பான்னு யோசிச்சு மண்டையெல்லாம் வெடிக்குதுடி. இதுல நீ வேற ஏண்டி இப்படிலாம் பேசி ஆல்ரெடி ரணமா இருக்க மனசை மேலும் மேலும் ரணமாக்கிட்டு இருக்க. என்னால முடியலடி, முடியல. சாரி ஹிட்லர், சாரி. ப்ளீஸ் நீ அல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ். ஐயோ சாரிடி, சாரி. இது ஒரு டென்ஷன்ல உங்ககிட்ட நான் டென்ஷனா பேசிட்டேன். சாரி மித்து, சாரி. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணடி. எல்லாமே ஒரு நாள் சரியாகும் மித்து. சரியானதுக்கு அப்புறம் நீ நானும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தாண்டி போறோம். தயவு செஞ்சு நீ அதை பத்தி யோசிக்காதடி. எல்லாம் சரியாகும்னு நம்படி. அது மட்டும் போதும். அது எல்லாத்தையும் தாண்டி நீ என் பொண்டாட்டிங்கிறத அடிக்கடி மறந்து போயிடுறடி. அதை முதல்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோடி. நீ என் பொண்டாட்டிடி. இந்த உறவை யார் நினைச்சாலும் இந்த ஜென்மத்துல மாத்த முடியாது மித்து, மாத்த முடியாது. லவ் யூ டி, லவ் யூ சோ மச். முதல்ல அலறதை நிறுத்தடி ப்ளீஸ். ஓ அப்ப மேடம் அலறதை நிறுத்த மாட்டீங்க? சரி ஓகே. என் பொண்டாட்டியோட அழுகையை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். என் ஸ்டைல்லே பேசாம நான் அழுகையை நிறுத்திடுறேன். அதெல்லாம் தேவையில்ல, நானே அழுகையை நிறுத்திட்டேன். அப்புறம் சாரி. சாரி எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நான் தான் சாரி கேட்கணும். ஏதோ ஒரு டென்ஷனில் உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன். சாரி டி, சாரி ரொம்ப. ஓகே இல்லை, நீ கரெக்டாக தான் பேசினேன். நான் தான் அடிக்கடி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆல்ரெடி ரொம்ப நேரமாக நீ உட்காந்துட்டே இருக்க. கண்டிப்பாக பெயின் வந்துடும். அதனால இப்போ படுத்து தூங்கலாம். ஓகே? சரிங்க மனைவி. லவ் யூ. லவ் யூ டூ ஹிட்லர். பரா
மேடம் ஃபைனலி லவ் யூ டூன்னு சொல்லிட்டீங்க. நான் கூட எங்கடா இந்த வார்த்தையை நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, ஞாபகம்லாம் வச்சிருக்கீங்க. நான் சும்மா தாண்டி சொன்னேன், எதுக்கு இப்ப முறைக்கிறா? சரி ஓகேடி, டேப்லெட் போட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இப்ப தூங்கணும். ஃபர்ஸ்ட் தூங்கலாம் வா. எனக்கு கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்ற பழக்கம்லாம் சுத்தமா கிடையாது. ஆனா இப்போலாம் என்னைய அடிக்கடி நீங்க கோவிலுக்கு வர வச்சு என்னைய புலம்ப வச்சிட்டீங்கல்ல. ஏன் கடவுளே, ஏன் எதுக்காக எனக்கும் மெத்துக்கும் இவ்வளோ பெரிய தண்டனை? நானும் அவளும் உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும் தானே நினைச்சோம். நாங்க யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலையே. எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? அது மட்டும் இல்ல, எவ்வளோ பெரிய தண்டனையா இருந்தாலும் அதை எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்காக என் மித்துவுக்கு கொடுத்தீங்க? அதை தான் என்னால சத்தியமா தாங்கிக்க முடியல. ஒரு பக்கம் என் மித்து வலியிலையும் வேதனையிலையும் அணு அணுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என் மித்துக்கு இந்த வலியையும் வேதனையும் கொடுத்தவன் யாருன்னு தெரியாம நான் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அவனை பத்தி சின்ன சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்கல. ஏன் கடவுளே, ஏன்? ஆதி தம்பி, மலரக்கா, ஆதி தம்பி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. ஏன் கடவுள் இப்படி நல்லவங்களே சோதிக்கிறாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க எவ்வளவோ உதவிகள் எங்களுக்கு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான். ஏன் தம்பி, எதுக்காக கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனையை கொடுத்தாரு? ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும். அக்கா என்ன இதெல்லாம்? கவிமா எப்படி இருக்கீங்க? ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறீங்களா? சரிடா, நல்லா படிக்கணும் சரியா? எங்க ஆதி தம்பி, கவிதா ரொம்ப ஆசையா இருந்தா ஆதி மாமாவுக்கு கல்யாணம்னு. அன்னைக்கு அவ என் போனை வச்சு வளைச்சு மண்டபம் ஃபுல்லா அவ்வளோ போட்டோ அவ்வளோ வீடியோவா எடுத்துக்கிட்டு இருந்தா. கடைசியில இப்படி ஆகணும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆதி தம்பி. மலரக்கா, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? கவி அன்னைக்கு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாளா போன்ல? ஆமா ஆதி தம்பி, அன்னைக்கு ஃபுல்லா அவ போனு கையுமா தான் இருந்தா. மண்டபத்தையே சுத்தி ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் போட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டு கிடந்தா. இந்த அக்கா சொல்றதை வச்சு பார்க்கும்போது கவி அப்போ நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கா. ஒருவேளை அவ எடுத்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா ஏதாச்சும் நமக்கு க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட். அக்கா, கவி கல்யாணத்து அன்னைக்கும் ரிசப்ஷன் அன்னைக்கும் போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்க போன்லயே அக்கா எடுத்தா? ஆமா ஆதி தம்பி, என் போன்ல தான் எடுத்தா. அக்கா, அந்த போட்டோஸ் வீடியோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். கண்டிப்பா தம்பி, கொஞ்சம் இருங்க, நான் போன் தரேன். இந்தாங்க தம்பி, இந்த போன்ல தான் அவ எல்லாத்தையும் எடுத்தா. இது கவி நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததா சொன்னாங்க. ஆனா இதுல கொஞ்சம் தான் இருக்கு. நான் கூட இதுல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகிட்டு. தம்பி என்னாச்சு தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை மலரக்கா, கவி கல்யாணத்தன்னைக்கு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தான்னு சொன்னீங்களா, அதான் பார்த்தேன். ஆனால் இதில் கொஞ்சம் தாக்கா இருக்கு. என்ன கொஞ்சம் தான் இருக்கா? இவளுக்கும் இவ தம்பிக்கு வேற வேலையே இல்லை தம்பி. எப்போ பார்த்தாலும் எதையாச்சும் டெலீட் பண்ணி விடுறது தான் வேலையே. ஒருவேளை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஒருவேளை டெலீட் ஆனதெல்லாம் ரீசைக்கிள் பின்ல இருக்குல்ல? கரெக்ட், ரீசைக்கிள் பின்ன செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஃபைனலி நான் தேனது கிடைச்சிருச்சு. யார் இவன்? மித்து ரூம் கிட்ட போறது யார் இது? இவனை எங்கேயும் பார்த்துருக்கனே, எங்க பார்த்துருக்கனே எதுவுமே தெரியலையே. கடவுளே, இது எப்படியோ ஃபைனலி மித்து ரூமை எரிச்சு விட்டவன் யாருன்னு இந்த வீடியோல கிளியராகவே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட், இதை வச்சு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட வேண்டியதான். தம்பி என்னாச்சு? அது தேங்க்யூ சோ மச் அக்கா. அக்கா, இதுல உள்ள போட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபோனுக்கு சென்ட் பண்ணி கேட்டுமா? தம்பி இது என்னங்க தம்பி கேள்வி? இந்த போனே நீங்க வாங்கி கொடுத்த வேலையில தான் தம்பி வாங்கினது. எதுக்கு தம்பி என்கிட்ட போய் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஏத்திக்கோங்க தம்பி. மலரக்கா, ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. கவிமா, தேங்க்ஸ்டா, தேங்க்யூ சோ மச். ஆமா ஆதி தம்பி, எதுக்கு தம்பி எங்களுக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? இல்லக்கா, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு மட்டும் தாக்கா தெரியும். அதுக்கு தாக்கா ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. சரிங்க ஆதி தம்பி, மித்ரா பொண்ணு சீக்கிரமா குணமாயிடுவா, நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. கவி வாமா போலாம். ஆதி தம்பி நாங்க கிளம்புறோம். சரிக்கா, போயிட்டு வாங்க. கவி பாய்டா. கடவுளே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ சோ மச். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை பண்ணினது யாருன்னு சின்ன க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எவ்வளவு பெரிய க்ளூ எனக்கு கிடைச்சிருக்குது. டேய், இத பண்ணின உன்னை தேடி இந்த ஆதி வந்துகிட்டே இருக்கான்டா. கொலை நடக்குது, கொலை நடக்குது, துடி துடிக்குது, துடி துடிக்குது, நல்ல கலக்குது, நல்ல கலக்குது.
பட்டகதி பல பலக்க பட்டிக்குட்டி கலக்கலக்க பறந்து வர்றா வேட்டக்கார பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம போட்டு 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 வர்றான் பாரு வேட்டக்காரன். ஏய் ஆதி, என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன, என்னடா விஷயம்? ஆமாடா ஆதி, என்னடா விஷயம்? போலீஸ் ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லடா அர்ஜுன், போலீஸ் கண்டுபிடிக்கல, நானே இதை யாரு பண்ணினாலும் கண்டுபிடிச்சிட்டா. என்ன டியாதி, என்னடா சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. நீ நீ இதை யாரு பண்ணினாலும் கண்டுபிடிச்சனா? டியாதி, எப்படா? டியாதி, ஆமாண்டா, எப்படிடா கண்டுபிடிச்ச? நீ ஆனா அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பக்காவா பிளான் பண்ணி சிசிடிவி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி தானடா இப்படி ஒரு காரியத்தையே பண்ணிருக்கிறதா போலீஸ் சொன்னாங்கன்னு சொன்னேன். பின்ன பின்ன எப்படிடா அது கண்டுபிடிச்ச? ஆமாண்டா அர்ஜுன், ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பக்காவா பிளான் பண்ணி அன்னைக்கு 5 நிமிஷம் பவர் கட், சிசிடிவி கேமராஸ் எல்லாம் டேமேஜ், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி இப்படி ஒரு காரியத்தையே பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா விதி வலியதுடா அர்ஜுன், அதான் சிக்கிட்டான். ஐயோ டியாதி, நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலடா. புரியல இல்ல, இது 2 பேரும் ஒரு நிமிஷம் பாருங்கடா, எல்லாமே புரியும். ஓ மை காட், டியாதி, யாருடா இவன்? அந்த மண்டபத்துல வேலை செய்யறவங்க மாதிரியே யூனிஃபார்ம் போட்டுட்டு இவன் பாட்டுக்கு சர்வ சாதாரணமா மித்ரா ரூம் கிட்ட போயிட்டு இருக்கான். ஓ ஷிட், டியாதி, ஆமாண்டா, இவன் தாண்டா மித்ரா சிஸ்டர் ரூம்குள்ள போறான். அது மட்டும் இல்லடா, போகும்போது கையில கேன் இருக்கு, வரும்போது கேன் இல்லடா. ஆமாடா ஆதி, டியாதி, ஆனா இவன் மாஸ்க் போட்டிருக்கான். அப்புறம் எப்படிடா இவன் யாருன்னு நமக்கு தெரியும்? ஆமாண்டா ஆதி, இவன் மாஸ்க் போட்டிருக்கான். டே 2 பேர் நல்லா பாருங்க, 3 minutes 34 seconds அவன் மாஸ்க ஒரு வாட்டி கலட்டி மறுபடியும் போட்டிருப்பான். ஓ மை காட், டே ஆதி, ஆமாடா, டே ஆனா இவனை எங்க பாத்துருக்கோமேடா, எங்கதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ராஸ்கல், இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? அதான்டா அர்ஜுன், எனக்கு ஒன்னும் புரியல. இவனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இவன் எதுக்காக இதை பண்ணினான்னு எதுவுமே புரியல. ஆனா இவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இருக்குடா இவனுக்கு. ஆதி அர்ஜுன், எனக்கு யாருன்னு ஞாபகம் வந்துட்டா. டே வருண், என்னடா சொல்ற? ஐயோ டே, ஆமாண்டா ஆதி அர்ஜுன், உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா? ஒரு டைம் நம்ம யூகே கிளைன்ஸ் மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஈஸியா வெளியே போனோம்ல, அப்ப கூட 2 ரவுடி பசங்க குடிச்சிட்டு பைக்ல வந்து நம்ம வண்டி இடிச்சாங்கல்ல, அப்ப கூட பிரச்சனை கொஞ்சம் பெருசானுச்சேடா. நீ தானடா ஆதி மீட்டிங் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேணடா இப்போதைக்கு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு போனோம். டேய், அந்த 2 பேர்ல ஒருத்தன் தாண்டா இவன். டேய், ஆமாடா, அவன் தாண்டா இவன். ஆமாண்டா வருண், நான் அப்பவே நினைச்சேன், சின்னடா இவன் எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு. கரெக்டா, அவன் தாண்டா இவன். ஆனா இவன் எதுக்குடா இந்த விஷயத்த பண்ணணும்? அது ஒருவேளை நம்ம பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காக அவன் இந்த மாதிரி பண்ணிருப்பானோ? வாய்ப்பே இல்லடா. அவனுங்க 2 பேரும் எவ்வளவு போதையில இருந்தாங்கன்னு நம்ம கண் கூட பார்த்தோம். அது மட்டும் இல்லடா, என்ன இந்த அளவுக்கு பழி வாங்கணுங்கிற அளவுக்கு அவனுங்களுக்கும் நமக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா முன்ன பின்ன அவனுங்களும் நம்மளும் பார்த்துக்கிட்டது கூட கிடையாது. எனக்கு என்னமோ கண்டிப்பா இவன் யாரும் சொல்லி தாண்டா இதை பண்ணிருக்கான். ஆமாடா, எனக்கும் அதாண்டா தோணுது. கண்டிப்பா இவன் யாரும் சொல்லி தாண்டா பண்ணிருக்கான். டே அது எதுக்குடா நம்ம இப்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்? சீக்கிரம் வாடா, போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த ஆதாரத்தை கொடுப்போம். டே ஆமாடா ஆதி, எனக்கும் வருண் சொல்றதாண்டா சரின்னு தோணுது. பேசாம நம்ம சீக்கிரம் போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுப்போம்டா. ஏன்னா இவன் யாரு என்ன நமக்கு எதுவுமே தெரியலடா. அதனால நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க இவனை விசாரிச்சு யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சிருவாங்கடா. இல்லடா அர்ஜுன், போலீஸ் கிட்ட இப்போதைக்கு நம்ம இதை சொல்ல வேண்டாம். என்ன ஏண்டா ஆதி? இல்லடா வருண், போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க இவனை கண்டுபிடிச்சி யாரு இந்த மாதிரி காரியத்தை பண்ண சொன்னாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அவங்க சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு மித்துவ இந்த நிலைமையில ஆக்குனவனுக்கு தண்டனை என் கையால கொடுக்கணும்டா. அதுக்கு தான் சொல்றேன். அது நீ சொல்றது சரிதான்டா. ஆனா இவன் யாருமே தெரியாதேடா. இவனை எங்க கண்டா நம்ம தேடுவோம். அதுக்கு தாண்டா போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்றோம். டேய், அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது. இவன் யாருன்னு இன்னைக்குள்ளார கண்டுபிடிச்சிடலாம். டே அது என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லடா, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். அது என்னாச்சுடா? யார்கிட்ட பேசுன? டேய், கமிஷனர் என் ஃப்ரெண்டோட அண்ணன்டா. அவர்கிட்ட இவன் போட்டோ அனுப்பி இவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அவரையும் இன்னைக்குள்ளார எப்படியாச்சும் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. டீடைல்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்குடா இவனுக்கு. பெரியம்மா, பாட்டி, தேவி. மித்ரா, இப்ப எதுக்குடா நீ எந்திரிக்கிற? முதல்ல உட்காரு. ஆமாமா மித்ரா, இப்ப எதுக்கு நீ எந்திரிக்கிற? உட்காரு. இல்ல பாட்டி, அது பாருமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும். ராணி, என்ன நீ பாத்துக்கிட்டே இருக்க? கோவிலுக்கு போயிட்டு மித்ரா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோட மித்ராவுக்கு குங்குமத்தை வச்சு விடு. சரிங்க. இங்க பாருடா மித்ரா, எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும், சரியா?
சரிங்க பெரியம்மா. சரிடா மித்ரா, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, நாங்க வேற வந்து தொந்தரவு பண்ணிட்டோம். நீ தூங்குடா, நாங்க கிளம்புறோம். ஐயோ அப்படிலாம் இல்ல பாட்டி, அது சும்மா தான் படுத்திருந்தேன். இல்லடா மித்ரா, இருந்தாலும் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் சீக்கிரம் சரியாகும். சரியா? சரிங்க பெரியம்மா. வெற்றி என்ன எங்க? மித்ராக்கா, வெற்றியன் எனக்கு ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போயிடுச்சுக்கா. அது மதியமாக லீவ் போட்டுட்டு உங்களை பார்க்க வரேன்னு சொன்னுச்சுக்கா, மீட்டிங்கை முடிச்சுட்டு. என்ன லீவ் போட்டுட்டா? தேவி, அதெல்லாம் வேண்டான்னு வெற்றியன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. அண்ணன் ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டுட்டு, இதுக்கப்புறம் வேண்டாம் தேவி. அண்ணனுக்கு எப்போ ஒர்க் முடியுதோ அப்போ வந்து என்னை பார்க்க சொல்லு. சரியா? சரி மித்ராக்கா, நான் சொல்கிறேன். மித்ராக்கா, சீக்கிரமாக உங்களுக்கு குணமாகிடும். நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட தான் இருக்கோம். ஆமாம்மா மித்ரா, சீக்கிரமாக என் பேத்திக்கு குணமாகிடும். நீ எதுவும் கவலைப்படாத. சரியா? எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். சரிங்க பாட்டி. உண்மையாவே எனக்கு இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? நீங்க பெரியம்மா தேவியெல்லாம் என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு நான் எங்காத நாளே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசுறீங்க. எனக்கு எனக்கு இது போதும் பாட்டி, இது போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அழாதடா, அழாத. இவ்வளோ வருஷமா உன்னை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்போம். ஆனால் அப்பவும் நீ நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு எங்க இருக்கல்ல. கடவுள் எங்களுக்கு இப்பதான்டா கண்ணை திறந்திருக்காரு. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுறா மித்ரா, மன்னிச்சிடுறா. ப்ளீஸ் தானி, அழாதடா. அம்மாடா மித்ரா, அழாதடா. இவ்வளோ வருஷம் வேணும்னா நாங்கள் எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்திருக்கலாம்டா. ஆனால் இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம்டா மித்ரா. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுறா. பாட்டி, பெரியம்மா, இன்னும் நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. ப்ளீஸ் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. இல்லைம்மா மித்ரா, தப்பு செஞ்சிருந்தா சின்னவங்களோ பெரியவங்களோ மன்னிப்பு கேட்கறதுல எந்தவித தப்பும் இல்லைம்மா. பாட்டி, என்ன பாட்டி, நீங்க என் பாட்டி, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் வேண்டாம் பாட்டி. இதோ இப்ப கூட நீ பெரிய மனுஷியதாம்மா நடந்துக்கிற. உன்ன மாதிரி ஒரு பேத்தி கிடைக்க உண்மையாவே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரிடா மித்ரா, அழாதடா, அழாத. சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும். சரியா? சரி மித்ராக்கா, நர்ஸ் முன்னவே போயிட்டு சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டோம்க்கா. சரிக்கா, நாங்கள் கிளம்புறோம். பாட்டி அம்மா போலாமா? சரி தேவி. சரிடா மித்ரா, நீ உடம்ப பார்த்துக்கோ. சரியா? எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும். நாங்கள் எல்லாம் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறோம். சரியா? சரிங்க பெரியம்மா. என்ன இது, போலீஸ் இல்லைன்னா ஆதி மாயா தான் குற்றவாளிங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அது மாதிரி எந்த நியூஸுமே வரல. அது சரி, இப்பதான் சரியான கிரிமினலா இருக்காளே, மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக பக்காவா பிளான் பண்ணிருக்கா. ஐயோ கடவுளே, சீக்கிரமா ஆதி கிட்ட இல்லைன்னா போலீஸ் கிட்ட மாயா மாட்டணும். ஐயோ, இந்த மாயா எதுக்கு இப்ப கால் பண்றா? ஐயோ கடவுளே. ஹலோ. பரவாயில்ல ஆண்டி, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஃபோன் அட்டன் பண்ணிட்டீங்க. என்ன ஆண்டி, கடவுள்கிட்ட பலமா வேண்டுதல் வச்சிருப்பீங்க போல இருக்கே, ஆதிக்கிட்ட நான் சீக்கிரமா மாட்டிக்கணும்னு. அப்படியா? இல்ல ஆண்டி, உங்க வேண்டுதல் எனக்கு இங்க வரைக்கும் காதுல விழுகுது, அதான் கேட்டேன். மாயா, இப்ப எதுக்கு மாயா எனக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டு இருக்கேன்? இங்க பாரு மாயா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஆதிக்கிட்ட உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அப்புறமா எதுக்கு மாயா எனக்கு விடாம அப்படி கால் பண்ணிட்டே இருக்கேன்? இங்க பாரு மாயா, இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காத. சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட பேச கூட எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. ஐயோ பாருடா, என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு அருவருப்பா இருக்கு. ஆண்டி, இதே வாய் போன மாசம் வரைக்கும் என்கிட்ட எப்படி பேசிச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஆண்டி. சரி விடுங்க ஆண்டி, நான் எதுக்கு கால் பண்ணேன்னு இல்லாத மூலையில நீங்க சும்மா துருவி துருவி கேட்காதீங்க. எதுக்கு கால் பண்ணேன்னு நானே சொல்றேன். அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அதான் அந்த முடிவை உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக கால் பண்ணேன். மாயா, இப்ப நீ என்ன சொன்ன? முடிவு பண்ணிருக்கியா? ஆமா ஆண்டி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் ஆண்டி. அதான் உங்ககிட்ட அதை சொல்லலாமேன்னு கால் பண்ணேன். என்ன முடிவு மாயா பண்ணிருக்க? எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லி சரணடைஞ்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கியா? இங்க பாரு மாயா, அதான் மாயா நல்லது. பேசாம ஆதி கிட்டையும் போலீஸ் கிட்டையும் எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன்னு சொல்லி சரணடைஞ்சிரு மாயா. அட்லீஸ்ட் தண்டனையாச்சும் கம்மியாகும் மாயா. ப்ளீஸ் மாயா, சொல்றது கேளு மாயா. ஆண்டி, சில் சில் சில். வாட் டிட் யூ சே? எல்லா உண்மையே போய் போலீஸில் அப்படி இல்லைன்னா ஆதி கிட்ட சொல்ல போறேனா? யார ஆண்டி அப்படி சொன்னது? நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஆனா என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு நான் என்ன சொல்லவே இல்லையே. அதுக்குள்ளார நீங்களா அசம்ஷன் பண்ணிக்கிட்டா எப்படி ஆண்டி? என்ன இவ இப்படி சொல்றா? அப்போ இவ வேற என்ன முடிவு எடுத்திருப்பான்னு ஒன்னும் புரியலையே. ஹலோ ஆண்டி, இருக்கீங்களா? ஆண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஆண்டி சொன்னேன், இல்லாத உங்க மூளையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. இப்போ என்ன ஆண்டி, உங்களுக்கு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு தெரியணும் அதானே? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, இன்னைக்கு நைட்டு நான் ஃபாரின் போறேன் ஆண்டி, லண்டன் போறேன். ஆமா ஆண்டி, லண்டன் தான் போறேன். அதுவும் இன்னைக்கு நைட்டு 11 o'clock நைட்டு ஃப்ளைட் எனக்கு. இன்னைக்கு நைட் 11 மணிக்கு உனக்கு ஃப்ளைட்டா? ஆமா ஆண்டி, அதை தானே இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
என்ன இவ இன்னைக்கு நைட்டு லண்டன் போறேன்னு சொல்றா. ஒருவேளை இங்க இருந்தா ஆதி இல்லைன்னா போலீஸ் கண்டுபிடிச்சிருவான்னு பயந்துகிட்டு போறாளா? என்னன்னு ஒன்றும் புரியலையே. ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? ஓ, நான் போலீஸ் அப்படி இல்லைன்னா ஆதிக்கு பயந்துக்கிட்டு தான் லண்டனுக்கு போறேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன ஆண்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. ஆனா தப்பு ஆண்டி, தப்பு. நான் ஒன்றும் போலீஸ்க்கு பயந்தோ இல்லை நீங்கள் அடிக்கடி மிரட்டுவீங்களே அதுக்கிட்ட மாட்டினா என்ன ஆயிடும் தெரியுமா மாயா, என்ன ஆயிடும் தெரியுமா மாயான்னு, அவனுக்கு பயந்தோலாம் இல்லை ஆண்டி. ஆக்சுவலாக லண்டன் போகணுன்னு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தது தான். ரொம்ப நாள் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு சடனாக கிளம்பி போகிறேன். மற்றபடி போலீஸ்க்கு பயந்தோ இல்லை ஆதிக்கு பயந்தோலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நான் போலீஸ்கிட்டையும் மாட்ட மாட்டேன் அண்டு ஆதிக்கிட்டையும் மாட்ட மாட்டேன்னு. அதனால தான் ஆண்டி நீங்கள் என்னை பற்றி ஏதாச்சும் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை நீங்கள் அழிச்சிருங்க. சரி ஓகே ஆண்டி, நான் லண்டன் போகிறேன். உங்களுக்கு வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்குறதுக்கு தான் ஆண்டி கால் பண்ணேன். என்ன ஆண்டி, நான் லண்டனுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா? லைக் எப்போவுமே நீங்கள் கேட்பீங்களே மாயா நல்லா காஸ்ட்லியான பர்ஃப்யூம் அப்படி இல்லைன்னா நல்லா காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லி. என்ன ஆண்டி, அந்த மாதிரி பர்ஃப்யூம், வாட்ச், பர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது வாங்கிட்டு வரட்டுமா? மாயா, என்ன மாயா, நீ பயந்து தானே லண்டனுக்கு போற, எனக்கு நல்லா தெரியும் மாயா. வாட் டிட் யூ சே? பயந்தா? ஆண்டி ஆக்சுவலாக எனக்குமே இங்கே இருக்கணும்னு தான் ஆண்டி ஆசையே. ஏன்னா இந்த போலீஸும் ஆதியும் என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு கூட இருந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் தான் ஆசையே. ஆனால் பாருங்க ஆண்டி, நான் கண்டிப்பாக போயாக வேண்டிய சுச்சுவேஷன், அதனால தான் போகிறேன். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி. போயிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 months அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், சரியா? ஐயோ என்ன ஆண்டி நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா. இதை எப்படி மாட்டிக்காமல் பண்ணணும் கூட ஆண்டி நான் பிளான் பண்ணாமல் பண்ணியிருந்திருப்பேன். என்ன ஆண்டி நீங்கள் வழக்கம் போல் என்ன டம்மி பீஸ்னு நினச்சிட்டிங்க பாருங்களேன். ஆண்டி இந்த மாயா பார்க்க தான் ஆண்டி டம்மி பீஸ் மாதிரி இருப்பா. ஆனால் நான் டம்மி பீஸ்லாம் கிடையாது ஆண்டி. அது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன ஆண்டி நான் சொல்கிறது சரிதானே? சரி ஓகே ஆண்டி, திடீர்னு பிளான் பண்ணதுனால நிறைய திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆண்டி. சரி ஓகே, நான் ஷாப்பிங் கிளம்புறேன். அப்படியே ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சு போய் கிடக்குறாள் மித்ரா. அவளோட வலியையும் வேதனையும் அப்படியே கண் கூட பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகலான்னு இருக்கேன் ஆண்டி. ஏன்னா நான் 2 months லண்டன் போயிடுவேன் ஆண்டி. இந்த 2 months அவள் படுற கஷ்டத்தையும் வேதனையும் வலியையும் என்னால் பார்த்து ரசிக்க முடியாது பார்த்தீங்களா. அதான் லண்டன் போகிறதுக்கு முன்னாடியே அவளை பார்த்து அப்படியே கண் குளிர ரசிச்சுட்டு போகலான்னு இருக்கேன் ஆண்டி. சரி ஓகே ஆண்டி, நான் ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்புறம் நைட்டு ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் ஆண்டி. பாய் ஆண்டி, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். ஐயோ ஆண்டி, முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். இவ தான் நைட்டு லண்டன் கிளம்புறாளே, அதனால ஆதிக்கிட்ட நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க ஆண்டி. ஏன்னா எங்க இருந்தாலும் மித்ரா உயிரை எடுக்கணும்னா நான் எடுத்துருவேன் ஆண்டி. இல்ல மாயா, நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் மாயா. ப்ளீஸ் மாயா, மித்ரா எதுவும் பண்ணிடாத. ஆண்டி சில் சில் சில். ஆதிக்கிட்ட நீங்க சொல்ல ட்ரை பண்ணாதான் அவ உயிரை நான் எடுப்பேன்னு சொன்னேன். மற்றபடி அவளை கொல்லணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை ஆண்டி. ஏன்னா அவ இந்த எரிஞ்சு போன உடம்ப வச்சுட்டு இதுக்கப்புறம் வாழ்றது ஒண்ணுதான், வாழாம இருக்கிறது ஒண்ணுதான் ஆண்டி. சரி ஓகே ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது, நான் போனை வைக்கிறேன், பாய் ஆண்டி. ஐயோ என்னது மாயா, இன்னைக்கு நைட்டு லண்டன் போற, நைட்டு 11 மணிக்கு ஃப்ளைட்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே, இவ பாட்டுக்கு லண்டன் போயிட்டானா இவதான் குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஐயோ ஆதிக்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தாலும் அதுக்கு இவ செக் வச்சிருக்கா. ஐயோ இப்போ என்ன பண்றது கடவுளே. ஐயோ